ஆனால் சட்டமன்றத்தில் மட்டும் ஆதவ அர்ஜுனா உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால் எங்கள் ஆட்சியில் இது நடந்திருக்குங்க, இதன் பிறகு இதனை நாங்கள் சரி செய்வோங்க அப்படி பேசுங்க. அதை விட்டுட்டு தாவேக ஆட்சியில் வந்து பெண்களை வந்து ஒருத்தர் பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்து விட்டார் கேள்வி கேட்டால் திமுக ஆட்சியில் இல்லையா, திமுக ஆட்சியில் கொலை செய்யலையா, திமுக ஆட்சியில் கொள்ளையடிக்கலையா, திமுக ஆட்சியில் போதைப் பொருள் இல்லையா, திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனை இல்லையா? டேய், திமுக ஆட்சியில் இருந்ததுடா, உங்க ஆட்சியில் இருக்காதுன்னு சொல்லி தானே நீங்க ஓட்டு கேட்டீங்க. அப்ப உங்க ஆட்சியில ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் போது இதனை சரி செய்வதற்கு என்ன வழி இருக்கு அதை சொல்லுங்க. அதை சொல்லாம திமுக சரியான கட்சியா, திமுக சரியில்லைன்னு தான் எங்களுக்கு முன்னாடியே தெரியுமாடா, இதனையெல்லாம் சரி செய்யறோம்னு சொல்லி தானே நீங்க வந்தீங்க, மாற்று அரசியல் பேசுறது தானே வந்தீங்க. ஆனா இங்க என்ன அரசியல் இருக்கு? ஏமாற்று அரசியல் இருக்குங்க. நான் என்ன கேட்கறேன்னா, விஜய் வந்து போதைப் பொருளை ஒழிப்பார்னு நீங்க எப்படி நம்புறீங்க? நீங்க எப்படி நம்புறீங்க சொல்லுங்க. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க 100 நாள் தாவேக ஆட்சி எப்படிங்க இருக்கு? ஆட்சி நல்லா இருக்குங்களா? சொல்லுங்க மக்களே, நல்லா இருக்குங்களா? ஒன்றும் நல்லா இல்லை. அதாவது விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு அந்த தேர்தல் நேரத்தில் இந்த தாவேக தொண்டர்கள் சமூக வலைதளத்தில் பல பேர் பேசினது எழுதுனது, எங்கள் தளபதி விஜய் மட்டும் முதலமைச்சராக ஆகட்டும், தமிழ்நாட்டே மாறி போயிருங்க, சொர்க்க பூமியாக இருக்குங்க தமிழ்நாடு, தமிழ்நாட்டை எங்கள் தளபதி விஜய் அவர்கள் சிங்கப்பூர் போல மாற்றி காட்டுவாருங்க அப்படி நல்லா பேசுனாங்க. இப்போ அந்த தாவேக தொண்டர்கள்கிட்ட கேட்குற, இந்த 100 நாள் ஆட்சியில் சிங்கப்பூரை போல மாற்றுவதற்கு விஜய் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லுங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டாரு. முதலமைச்சராக ஆகிறதுக்கு முன்னாடி இஷ்டத்துக்கும் பல வாக்குறுதிகளை அடித்து விடுறது. நாங்கள் வந்தால் பெண்களுக்கு மகளிருக்கு பணம் கொடுப்போம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு பணம் கொடுப்போம் அப்படின்னு இஷ்டத்துக்கு அடித்து விட வேண்டியது. அப்போல்லாம் தமிழ்நாடு வந்து கடன் சுமையில் இருக்குது. தமிழ்நாடு இவ்வளவு கடன் சுமையில் இருக்கும்போது இந்த திட்டத்தை எல்லாம் எப்படி செயல்படுத்த முடியும் என்று யோசித்து விஜய் அவர்கள் அறிக்கையோ வாக்குறுதியோ கொடுக்கல, இஷ்டத்துக்கு சொல்ல வேண்டியது. அவர் நினைச்சார், அப்போ நாம் என்னப்பா ஜெயிக்கவாப்பா போகிறோன்னு, நாம் இல்லை, விஜய் அவர்களும் அப்படி தான் நினச்சார். அப்படி நினச்சதால தான் இப்படியெல்லாம் தேர்தல் வாக்குறுதியை அள்ளி வீசினார். அதன் பிறகு முதலமைச்சராக வந்த உடனே தமிழ்நாடு வந்து ரொம்ப கடனில் இருக்குங்க, கடன் சுமையில் இருக்குது. இதற்கு முன்பு ஆட்சி செய்தவர்கள் வந்து இந்த நிதியை வந்து சுத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதனை எல்லாம் சரி செய்யணும், அதனால் நான் சொன்ன வாக்குறுதியெல்லாம் செயல்படுத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டார். நாம் 100 நாள் நேரத்தை கொடுத்தோம், 100 நாளை கொடுத்துட்டோம். 100 நாளில் விஜய் அவர்கள் செய்த மாற்றம் என்ன மாற்றம் செய்தார்? ஆனால் ஒன்று மட்டுங்க, எந்த ஒரு மாற்றமும் தமிழ்நாட்டில் ஏற்படலை. தமிழ்நாட்டில் பல ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்க. அதாவது என்னென்னா, தாவேக தொண்டர்கள் அப்புறம் தமிழக மக்கள் வந்து விரும்பி இந்த விசில் சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி விஜய் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி வச்சுருக்காங்க. அவர்கள் நினச்சிருப்பாங்க, விஜய் அவர்கள் வந்தால் ஊழல் இருக்காது, லஞ்சம் இருக்காது, நம்ம யாருக்கும் அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்காதுன்னு நம்பி தான் வாக்கு செலுத்தினாங்க. இந்த 100 நாளில் லஞ்சம் ஒழிக்கப்பட்டிருக்கா? தமிழ்நாட்டில் ஊழலே இல்லையா சொல்லுங்கள். அரசு அதிகாரிகள் எல்லாம் லஞ்சம் வாங்குறதே இல்லையா? சத்தியம் சொல்லுங்கள். தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தரை சத்தியம் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து லஞ்சம் யாரும் கொடுக்கறதே கிடையாது, அரசு அதிகாரிகள் வாங்குறதே கிடையாதுன்னு சொல்லுங்கள். மேடையில் வேணால் பேசுவாங்க, ஆனால் கள நிலவரப்படி திமுக ஆட்சியில் என்ன இருந்ததோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் தாவேக ஆட்சியும் அப்படி தான் செயல்படுகிறது. அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், விஜய் வந்து முதலமைச்சராக பதவியேற்ற உடனே ஒரு செய்தியை வெளியிடுறாரு. இந்த கோவில்களில், பள்ளிக்கூடங்களில், பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுக்கடைகள் எல்லாம் இந்த தாவேக அரசு மூடுகிறது என எல்லாருமே பெருமைப்பட்டாங்க. பரவாயில்லையே, விஜய் அவர்கள் சாராய கடையெல்லாம் மூடுறாரு, அப்போ படிப்படியாக தமிழ்நாட்டில் வந்து சாராய கடையை வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து மூடிடுவார் அப்படின்னு பல பேர் நம்பினாங்க. ஆனால் விஜய் அவர்கள் மூடினாரா தமிழ்நாட்டில் இந்த சாராய கடையை? ஒவ்வொரு நாளும் பல இடங்களில் சாராய கடைகள் திறக்கப்படுகிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, திமுக ஆட்சி, இப்போ தாவேக ஆட்சி, முன்பு திமுக ஆட்சி, தற்போது தாவேக ஆட்சி. திமுக ஆட்சியில் மது விற்பனை, அந்த விற்பனை வருமானம் வந்தது பார்த்தீங்களா, அந்த வருமானத்தை விட தாவேக ஆட்சியில் தற்போது மது விற்பனையில் வருமானம் குறைவாக வருகிறது என இவர்களால் சொல்ல முடியுமா?
அந்த பட்டியலை இவர்களால் தர முடியுமா? குறைவாக நடக்கலைங்க. குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. திமுக ஆட்சியில் இருந்ததை விட கூடுதலாக குடிப்பவர்களின் எண்ணிக்கை, இந்த மதுவால் வரக்கூடிய வருமானம் அதிகரிச்சிட்டு இருக்கு. அப்போ இதனை சரி செய்வதற்கு இந்த தமிழக மக்கள் இந்த போதைக்கு அடிமையாகிறாங்களே, இதனால் இந்த போதையால் தானே இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல பிரச்சனை நடக்குது. கோயம்புத்தூரில் ஒரு பள்ளி மாணவன் சாகடிக்கப்பட்டான், காரணம் போதை. அதன் பிறகு திருவெற்றியூரில் தனுஷ் என்ற பள்ளி மாணவன் சாகடிக்கப்பட்டான், பள்ளி மாணவர்களாலே அடித்து கொலை செய்யப்படுகிறான். என்ன காரணம்? போதை. இப்போ பாருங்களா, இப்போ கஞ்சா விற்பனை தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருச்சு. இப்போ தமிழ்நாட்டில் நடந்து வரக்கூடிய சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். நம்ம நாளுக்கு நாள் செய்தித்தாளை திருப்பினாலே கஞ்சா அடித்து பெண்களிடம் அத்துமீறி நடந்து கொண்டான் ஒரு செய்தி வருது, இன்னொரு இடத்துல கஞ்சா அடித்து விட்டு பள்ளி மாணவனை அடித்து கொன்றான்னு ஒரு செய்தி வருது. கோவையில் பாருங்கள், இப்போ இந்த கஞ்சா விற்பனையை சொன்னதால் அந்த மாணவன் அடித்து சாகடிக்கப்படுகிறான். யார்கிட்ட சொன்னான்? யார் அந்த மாணவன் தான் சொன்னான் என சொன்னது யார்? எந்த அதிகாரிகள் மாணவர்களை பாதுகாக்கணுமோ அந்த அதிகாரிகளே கஞ்சா யாராச்சும் விற்கிறாங்களா, சாராய கடை யாராச்சும் திறந்து வச்சுருக்காங்களா, இது போல் சாராயம் இந்த ஊரில் ஓடுதுங்கன்னு ஃபோனை பண்ணி சொன்னால் அந்த போலீஸ்காரரே பாருங்கள் உங்கள் ஊரில் சாராயம் விற்பனை ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த நபர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்றாங்க. அப்புறம் எப்படிங்க இங்கே போதை ஒழியும்? எப்படி ஒழியும் இங்கே? அப்போ இந்த போதையை ஒழிப்பதற்கு இந்த தாவேக அரசு எடுத்த நடவடிக்கை என்னன்னு நான் கேட்குறேன். நாளுக்கு நாள் தமிழ்நாடு இப்படி சீரழிந்து கொண்டு இருக்கிறதுங்க. நாம் இதெல்லாம் பேசணும்ல, இதெல்லாம் கேட்கணும்ல. ஆனால் இவர்களிடத்துலேருந்து பதில் வருதான்னு பார்த்தா பதில் வராது. மாறா இந்த சட்டமன்றத்தில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, குறிப்பாக ஆதவ அர்ஜுனா அவர் திருவெற்றியூருக்கு போகும்போதே மக்கள் அவரை அடித்து விரட்டிட்டாங்க. அதை வேணா கொஞ்சம் நில்லுங்கண்ணே, என்னென்ன தமிழ்நாடு இப்படி இருக்குது, நீங்கள் வந்தால் மாறிடுன்னு சொன்னீங்களே, ஒரு மாற்றமும் ஏற்படலையே, ஏமாற்றமாக இருக்குண்ணே, என்னென்ன எங்கள் வீட்டு பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் பறி கொடுத்துட்டு இருக்குமே, இந்த போதைப் பொருள் எல்லாம் தடுத்து நிறுத்துங்கன்னு பேசுகிறேன். அவரால் கேட்க முடியல. என்னடா நம்ம ஆட்சியில் சரி செய்வோன்னு பார்த்தா ஒன்றும் சரியாக மாட்டுது. எப்படி சரியாகும்? எப்படி சரியாகும்? ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதற்கு உங்ககிட்ட துணிவு இருக்கான்னு கேட்டால் துணிவு கிடையாது. ஆனால் சட்டமன்றத்தில் மட்டும் ஆதவ அர்ஜுனா உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால் எங்கள் ஆட்சியில் இது நடந்திருக்குங்க, இதன் பிறகு இதனை நாங்கள் சரி செய்வோங்க அப்படி பேசுங்க. அதை விட்டுட்டு தாவேக ஆட்சியில் பெண்களை ஒருத்தர் பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்து விட்டார் கேள்வி கேட்டால் திமுக ஆட்சியில் இல்லையா? திமுக ஆட்சியில் கொலை செய்யலையா? திமுக ஆட்சியில் கொள்ளையடிக்கலையா? திமுக ஆட்சியில் போதைப் பொருள் இல்லையா? திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனை இல்லையா? டேய், திமுக ஆட்சியில் இருந்ததுடா, உங்கள் ஆட்சியில் இருக்காதுன்னு சொல்லி தானே நீங்கள் ஓட்டு கேட்டீங்க. அப்போ உங்கள் ஆட்சியில் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் போது இதனை சரி செய்வதற்கு என்ன வழி இருக்குது அதை சொல்லுங்கள். அதை சொல்லாமல் திமுக சரியான கட்சியா, திமுக சரியில்லைன்னு தான் எங்களுக்கு முன்னாடியே தெரியுமாடா, இதனையெல்லாம் சரி செய்கிறோன்னு சொல்லி தானே நீங்கள் வந்தீங்க, மாற்று அரசியல் பேசுகிறது தானே வந்தீங்க. ஆனால் இங்கே என்ன அரசியல் இருக்குது? ஏமாற்று அரசியல் இருக்குங்க. நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் போதைப் பொருளை ஒழிப்பார்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க? நீங்கள் எப்படி நம்புறீங்க சொல்லுங்கள்? அவர் நடிக்கக்கூடிய எல்லா படத்துலேயும் புகைப்பிடிப்பது போல் காட்சி இருக்கோ, இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துவது போல் காட்சி இருக்கோ, அதெல்லாம் ரசித்தவர்கள் தானே நம்ம மக்கள், அதெல்லாம் ரசித்தார்களே. அப்போ அப்படியேப்பட்ட ஒரு நபர் தமிழ்நாட்டில் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை எப்படிங்க ஒழிப்பார்? அவர் படத்தில் நடிக்கும்போது கூட நாம் நல்ல கருத்தை சொல்லணும். ஏன்னா நாளைக்கு நமக்கு ஒரு கனவு இருக்குல்ல, இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ளே வரணும், நம்ம முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு முன்பே கனவு இருந்தது. அப்போ அந்த கனவு இருக்கக்கூடிய நபர் படத்தில் நடிக்கும்போது நாம் புகைப்பிடித்தால் நம்மை பின்பற்றக்கூடிய இளைஞர்களும் புகைப்பிடிப்பான். நாம் போதைப் பொருளை பயன்படுத்தினால் நமக்கு பின்பு இருக்கக்கூடிய இளைஞனும் நம்மை பின்பற்றக்கூடிய இளைஞனும் போதைப் பொருளை பயன்படுத்துவான். அதனால் நாம் இது போன்ற காட்சிகளில் நடிக்கக்கூடாதுன்னு ஏதாச்சும் ஒரு படத்தில் நடித்தார் அவர் சொல்லுங்கள்? நடிக்கிற எல்லா படத்துலேயும் போதைப் பொருளை பயன்படுத்துறது, அதை அப்படியே கடைபிடிச்சார்ல தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர், கிரிக்கெட் மைதானத்தில் போயிட்டு அந்த போதைப் பொருளை அப்படியே பயன்படுத்தினார் பார்த்தீங்களா? பயன்படுத்தினார்ல, அதெல்லாம் விஜய் அப்படியே பின்பற்றி வந்ததுங்க. விஜயை பின்பற்றிருந்தால் தான் அவர் அப்படி நடந்துக்கிறாரு.
அப்போ நாம் என்ன கேட்குறோன்னா, அப்படியாப்பட்ட விஜய் அவர்கள் வந்து போதைப் பொருளை ஒழிப்பார்னு நாமளும் நம்பியிருக்கோம். ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய செய்திகளெல்லாம் பார்க்கும்போது பள்ளி மாணவர்கள் மத்தியில் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரிச்சிட்டு இருக்கு. தமிழ்நாடு எதை நோக்கி செல்கிறது என்ற ஒரு வருத்தம் இருக்கும்ல. அப்போ இதெல்லாம் இந்த தாவேக அரசு சரி செய்யணும்னு பார்த்தா, போன ஆட்சியில் சரி செஞ்சீங்களா, நாங்கள் ஏன் இந்த ஆட்சியில் சரி செய்யணும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறது. சரி செய்யுங்க ஆதவ அர்ஜுனா அவர்களை, தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா விஜய் அவர்களை, இதையெல்லாம் சரி செய்யுங்க, மாணவர்களை காப்பாற்றுங்க. நீங்கள் படத்தில் ஹீரோவாக இருந்தீங்களே, நிஜத்தில் ஹீரோவாக இருக்க கொஞ்சமாவது முயற்சி செய்யுங்க. அதை விட்டுட்டு பள்ளி மாணவர்களுடைய உயிரோடு விளையாடாதீங்க. இந்த போதைப் பொருளால் ஒவ்வொரு நாளும் தமிழர்கள் செத்து போகிறாங்க, மாண்டு போகிறாங்க. இதெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுங்க. இந்த போதைப் பொருளை முற்றிலும் தமிழ்நாட்டிலேருந்து ஒழித்து விடுங்க. அதுதான் சரியானதாக இருக்கும். அதை விட்டுட்டு போன ஆட்சி மேலே பழி போட்டுட்டு இருக்க வேண்டாம் என்பதை இந்த காணொளி வாயிலாக நான் பதிவு செய்கிறேன். முக்கியமாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.